ஓம் நம சிவாய! குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அஷ்டகர்ம சித்துக்கள் முதல் அநேக சித்துக்கள அதிவேகத்தில செய்யக்கூடிய குட்டிச்சாத்தான் மந்திரத்த மிக விரைவில சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறைய பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோட சொல்லப் போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் குட்டிச்சாத்தான உபாசனை எடுத்திருந்தோம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருந்தோம், 90 நாள் விரதம் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரியான பூஜை முறைகள்லாம் செய்தோம். ஆனா வந்து அது சித்தியான மாரியே தெரியல சாமி. இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்லித்தாங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. இந்த அல்வாக்கு குறி சொல்றவரும் சரி, அதேமாரி ஒரு சில மாந்திரீக தொழில்கள் இருக்கிறவங்களும் சரி, அதேமாரி ஒரு சில ஜோதிடரும் சரி, நெறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாரி ஏதாவது முறைகள் இருந்தா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்றேன். சரிங்களா? நான் இப்ப சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, மை மை முறையில வந்து ஒரு அஞ்சன முறையில குட்டிச்சாத்தானினுடைய மந்திரத்த எப்படி மிக விரைவில சித்தியாக்கிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முறை தான் இது. சரிங்களா? அதாவது நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, எந்த ஒரு மந்திரத்தையுமே, எந்த ஒரு தெய்வத்தையோ, தேவதையோ நம்ம வசப்படுத்துனோம்னா, நம்மளுடைய உடல்ல வந்து அந்த தவ வலிமைங்கிறது இருக்கணும். அன்றைய சூழ்நிலைக்கு வந்து இருந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தவ வலிமை இருந்தது. அவங்க வந்து தவம் பண்ணியே வந்து மழை வர வச்சு காட்டுனாங்க, புயல் வர வச்சு காட்டுனாங்க. இப்படியான அநேக விஷயங்கள் வந்து செய்து காட்டினாங்க. இப்ப அவங்கனால வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு இந்த மாதிரியான மைமுறைகள் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு மந்திரத்தையும் சரி, எந்த ஒரு தெய்வ தேவதையும் மிக விரைவில சித்தியாக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது அவங்களுக்கு இருந்தது. இப்ப இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அது வந்து இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப அதற்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சித்தர்கள் நூட்கள்ல வந்துட்டு பரிபாஷையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து எதனாவது தாந்திரீக முறைகள பயன்படுத்தி, நீங்க வந்து இந்த மாரியான தெய்வத்தையோ, தேவதையோ இதற்குண்டான மந்திரங்கள வந்து நீங்க வந்து முறையா சித்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு மைமுறை தான் இது. சரி, இது எப்படி பண்ணணும் இணையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரகண நேரத்தில தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். அப்ப அந்த மாரி கிரகண நேரங்கள்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆடாதொடை கிழங்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடாதொடை கிழங்க வந்து முறையா வந்து சாவம் போகி எடுத்து, நீங்க வந்து அத வந்து வஸ்திர காய செய்து, நல்லா ஒரு சுத்தமான ஒரு வெண்ணிற காட்டன் துணியில நல்லா வந்து அதை வந்து அது கூடயே வந்து சிறிதளவு கோரோஜன சேர்த்து, அது கூட சிறிதளவு ஒரிஜினல் புணுகெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த காட்டன் துணி நல்லா தடவி, அத வந்து வெயில் படாத இடத்துல நிழல்ல வச்சு நல்லா உலர்த்தி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க இந்த மாரி இந்த கிரகண நேரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுத்தமான நாட்டு மாட்டு பசுவினுடைய நெய்யி, சரிங்களா? அது வந்து ஒரு சில கடைகள்ல விப்பாங்க. அத நீங்க காசு குடுத்தும் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாரி வந்து நாட்டு மாட்டினுடைய அந்த பசு இருக்கு இல்லைங்களா? அந்த பசுவினுடைய நெய்யி, அதுவும் வந்து அந்த முதல் குட்டி போடுது இல்லைங்களா? அந்த பால்ல இருந்து அவங்க செய்து தரக்கூடிய நெய்யா இருக்கணும். சரிங்களா? அதான் வந்து பால வந்து தயிராக்கி, தயிர் மோராக்கி, இப்படி அந்த ப்ராசஸிங்கில வந்து அந்த நெய் ஆக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நெய்யில இருந்து அந்த நெய் வந்து நீங்க முறையா வந்து சொல்லி வச்சு நீங்க வாங்கிக்கலாம். வாங்கி இதெல்லாம் பத்திரமா சேகரிச்சு வச்சுக்கிட்டு, அந்த கிரகண நேரத்தில என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இது வந்து என்னன்னா, வீட்டுக்கு வெளிய தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். நல்லா வெட்ட வெளியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல வந்து ஒரு மண் அகல் விளக்கு ஒண்ணு வச்சு, நீங்க முறையா வந்து அதற்குள்ள வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நெய் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த நெய்ய விட்டு, நீங்க அந்த காட்டன் துணியில இது பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஆடாதொடை கிழங்க வந்து வஸ்திர காய சேர்ந்து நல்லா இது பண்ணி வச்சிருக்கீங்களா? அதை வந்து திரி மாரி போட்டு, அதில வந்து தீபம் ஏத்தி, அந்த தீபத்துக்கு மேல வந்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிய வந்து குப்புற கவுத்துன மாரி பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோல ஒரு மந்திரம் ஒண்ணு குடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே, நீங்க வந்து பிடிச்சு இது பண்ணிட்டீங்கன்னா, அந்த கரி எல்லாம் போய் அந்த இதில வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒட்டுனதுக்கப்புறம் அதை முறையா எடுத்து, அதுக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெள்ளாட்டினுடைய நெய்யி. அந்த நெய் விட்டு நல்லா அத நல்லா பதமா வந்து வலிச்சு எடுத்து பத்திரமா ஒரு செம்பு சிமிழ்ல பதனம் பண்ணி வச்சுக்கணும். இது கூடயே வந்து வாசனை திரவியங்கள், அஷ்டகந்தகம்லாம் நல்லா சேர்த்து பத்திரமா வச்சுக்கிட்டு, நீங்க தேவைப்படும் பொழுது எப்போவெல்லாம் நீங்க இந்த மாதிரியான உபாசனைகள் எடுக்கிறீங்களோ, அந்த உபாசனை எடுக்கிறப்போ நீங்க சிறிதளவு இந்த மைய எடுத்து பத்திரம் நெத்தியில வச்சுக்கிட்டோ, இல்ல உங்களுடைய உச்சந்தலையிலோ, இல்ல புருவத்திலோ வச்சுக்கிட்டு நீங்க மந்திர உச்சாடனம் குடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க செய்யக்கூடிய பிரயோக முறை வந்து சரியான முறையா இருந்ததுன்னா, மிக விரைவில சித்தியாகிரும்னு சொல்லி சித்தர்கள் நூட்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இத முறையா தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய! குரு வாழ்க குருவே துணை.